நாடு முழுவதும் புனித வெள்ளி தினம் இன்று கடைபிடிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் வழிபாடு. திமுக கூட்டணியில் எந்த கட்சியும் வெளியேறவில்லை. கூட்டணி மிக பலமாக இருப்பதாக மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் பேட்டி. தமிழக ஆளுநர் RN ரவி திடீர் டெல்லி பயணம். தமிழக அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை நடத்த வாய்ப்பு. திருவிழா மற்றும் முக்கிய நாட்களில் கோவில்களில் கட்டண தரிசனம் ரத்து. இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கேள்வி கேட்ட அன்னபூர்ணா நிறுவனருக்கு உணவு ஆணைய உறுப்பினர் பதவி. தமிழக அரசு உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு குறுஞ்செய்தி மூலம் மீண்டும் வெடிகுண்டு புரளி. விஷம செயலில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து தொடர்ந்து விசாரணை. விஜய் நடித்த திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்ததாக சர்ச்சை. தமிழக இஸ்லாமியர்கள் தாவேகா கட்சியை ஆதரிக்க வேண்டாம் என அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் உத்தரவு. நீதிமன்றங்கள் குறித்து குடியரசு துணைத் தலைவர் விமர்சித்த விவகாரம். அரசியல் அமைப்புதான் உயர்ந்தது என குறிப்பிட்டு திமுக விமர்சனம். மசோதாக்கள் பிரச்சனையில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதித்த நீதிமன்ற தீர்ப்பு. அவசர சட்டம் இயற்றுவது குறித்து மத்திய அரசு தீவிர பரிசீலனை. நாட்டையே உலுக்கிய கிரகாம் ஸ்டெயின்ஸ் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தவர் விடுவிப்பு. 25 ஆண்டுகளுக்கு பிறகு நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டதாக அறிவிப்பு.